ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இலந்தப்பழம் இப்போ சீசனில் இலந்தப்பழம்லாம் வந்து பார்க்குறதே இப்போ வந்து அபூர்வமாக இருக்குது. சரி, இலந்தப்பழம் இன்றைக்கி பிக்க வரலான்ட்டு அது ஒரு வீடியோ போடலான்ட்டு வந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை, திலும் காடு தான் ஃபுல்லாகவே. பாருங்க, அப்படியே போய் பார்க்கலாம். அந்த பக்கம் முந்திரி காடு தாங்க ஃபுல்லாக. முந்திரி மரம் இங்கே பாருங்க, ஒரு மாடு செத்து கிடக்குங்க. மாடு செத்து போனதை வந்து கட்டி ஒன்றாவது போட்டிருக்காங்க. தெரியுதா பாருங்க, மாடு பசு மாடு. நல்லா இப்போ தான் நேற்று தான் அந்த ஒன்றாவது போட்டுருப்பாங்க நினைக்கிறாங்க. பசு மாடு. சே, எல்லாம் மாடாக இருக்குது. உடம்பு சரியாமல் வந்துருக்கு, உங்களுக்கு செத்து போச்சு போல். அவனால காட்டுக்குள்ள ஒன்றா பிடிச்சிருக்காங்க. ஒரு 4 நேற்றாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே கிடக்கு, காலெலாம் கட்டி கிடக்கு பாருங்க. ஒன்றாந்து போட்டாங்க. சே, வீடியோ எடுக்க போகிற முதல் அந்த 3 தேடி வந்தோம். இங்கே ஒன்று பார்க்குற மாதிரி இருக்குது. காய் காய்ச்சிருக்கு, பழம் இல்லை. ஈச்சம் பழமா என்னது? ஆமாம், ஈச்சம்தான். ஓ, இப்போதான் காய்ச்சிருக்குங்க ஈச்சம்பழம். இப்போதான் பிஞ்சு கசக்குது லேசா. இந்த பக்கம் வந்தால் மட்டும்தான் முந்திரி மரம் பார்க்க முடியும். எங்கள் ஊர்லேருந்து ஒரு பக்கத்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஊரில் மட்டும்தான் முந்திரி மரமே பார்க்க முடியும். ஓகே, பார்த்துட்டு இழந்த மரம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். போயிட்டு பாம்பு போயிருக்கு பாருங்க, அச்சு தெரியுது பாருங்க. சரியான பாம்பாக இருக்கும் பாருங்க, இல்லை மொத்தமான பாம்பாக இருக்குங்க. இப்போ தான் போயிருக்கும் பாருக்கு. நிறைய இடத்துல பார்க்கலாம் அந்த மாதிரி பாம்பு நவுந்து கிடக்காது அச்சு. உட்காந்து பாருங்க, கண்ணு கட்டின தூரம் ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு ஏரிக்கார மேடு மாதிரி இருக்குது, அதில் போய் பார்ப்போம். இந்த பக்கமாக வந்ததே கிடையாது. சரி, இன்றைக்கி இந்த இலந்த பழம் ஏதாச்சும் மரம் இருக்குமான்ட்டு அப்படியே பார்க்க வந்தேன். சரி, பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துலான்ட்டு வந்தேன். மேட்டு மேலே அந்த ஏரிக்கார மாதிரி இருக்குங்க. மேலே வந்தேன். மேலே வந்து பார்த்தாலும் இன்னும் அந்தளவுக்கு மரமும் இழந்த மரம்லாம் எங்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து பண்ணையில் வந்து போர் செட்லாம் போட்டு சூப்பராக விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம்லாம் கடலை, அந்த பக்கம் கருது, சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக காடு தாங்க அந்த பக்கம். இந்த பக்கம் ஃபுல்லாக காடு, முந்திரி காடு. இந்த சைடு வந்து விவசாயம் பண்ணியிருக்கு. கடலை எல்லாம் அந்த பக்கம் மாதிரி. இந்த 2 பேர் கடலைக்கு களை பறிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் 2 பேர். மாமரம் நிற்கிது. அங்கிட்டு போய் பார்ப்போம்னா என்ன இருக்குன்னு. நம்ம தேடி வந்த மரத்தையே காணுமே. அந்த மரம்லாம் பார்க்க முடியல. ராஸ்பெரி கடலையே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கடலை, முங்கி மரம் இருக்குது. முங்கி மரத்தை பாருங்க. முங்கியெல்லாம் இப்போ அதிகமாக பார்க்க முடியல. முன்னாடி கிராமத்தில் அவ்வளோ முங்கி மரம் இருக்கும், அதாவது மண்டி கிடக்கும். இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி காட்டில் தான் 1, 2 பார்க்க முடியுது. கருது சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே நல்லா விளைஞ்சி நிற்கிது. விவசாயத்தை பார்க்கும்போது சூப்பராக அழகாக இருக்குங்க. விவசாயம் இந்த பக்கம் கடலை, நம்ம இருந்த மேடு அந்த மேடு தான் வந்து நிற்கிது பாருங்க. ஓகே, இறந்த மரத்தையே காணுமே. ஈச்சங்கன்று தான் நிறையா நிற்கிது. ஈச்சங்கன்று சின்ன சின்ன பிஞ்சு விட்டுருக்கு. ஈச்சங்காய் தான் இருக்குது. ஓகே,
அப்படியே போகலாம். வாழையெல்லாம் பிஞ்சிலே ஏதோ இதுக்கு வாழை மரத்துக்கு ஒரு நோய் வருமா, அது வந்து எல்லாம் அது திறங்கி போன மாதிரி ஆகிட்டு பாருங்க. அவ்வளோதான், அந்த லாஸ்ட் வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ஆர்எஸ்பெரிலே இது ஒரு ஆவாரம்பூ. இந்த கரையில் வந்து ஆவாரம்பூ தாங்க நிறையா இருக்குது. நம்ம தேடி வந்து அது மரத்தை காணும். 2-3 ஆத்தா வந்து அங்கே சீவு பிடிக்கிறாங்க. சீவு, இந்த விளக்கமாறு சீவு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ளே மாற்றிருக்கு பார்த்தீங்களா, அது உடச்சி இந்த இருக்குங்க தான். இதை வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை அறுத்து சில பேர் விற்பாங்க. விளக்கமாறு மாதிரி கட்டி 3 பேர் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மொட்டை வெயில், சரியான வெயிலாக இருக்குது. அறுத்துக்கிட்டு இருக்காங்க மொட்டை வெயில்னு. இந்த ஒரு அம்மா நிற்கிறாங்க வாங்க, இங்கே அறுத்து நிற்கிறாங்க வாங்க, சரிதா? வாங்க அவங்க பேசுவோம் போயிட்டு. விரவு இந்த மாதிரி கிடைக்கிற விரவெல்லாம் வெட்டி எடுத்து போவாங்க. இங்கே உள்ள கிராமத்து பக்கத்தில் உள்ளவங்க விரவு வெட்டிட்டாங்க ஒரு அம்மா. இந்த ஓரத்தில் இருக்குங்களா, அதுதான் சீவு. இந்த பக்கமும் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அறுத்து ஒன்று சேர்த்து விளக்கமாறு மாதிரி கட்டுவாங்க. கட்டி அதை வந்து இங்கே லோக்கல்லையும் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா டவுனுக்கு கொண்டு போயிட்டு வைப்பாங்க. ஒரு பிடியை எவ்வளோன்னு தெரில, எவ்வளோ வைப்பாங்கன்னு தெரில. எங்ககிட்ட போய் கேட்டால் எதுவும் நினச்சிக்க போகிறாங்க. சரி சரி சரி. 100 நாள் வேலை பார்க்கும்போது இந்த இடையில ஃப்ரீயாக இருக்கும்போது. சரி சரி சரி. அதான் அந்த 2 அக்கா அங்கே விரவு வெட்டிட்டுருக்காங்க, பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கா? சரி சரி சரி. இல்லை, அங்கே நம்ம ஊரில் பக்கத்தில் ஒரு ஆத்தா இருக்குது. அது என்ன பண்ணுவோம், அறுத்து இது மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால கேட்டேன். ஆமாம். சரி சரி சரி. ஃப்ரீயாக இருக்க மாதிரி. சரி சரி. சொல்லிட்டு வந்தோம். 100 நாள் வேலை பார்த்துருக்காங்களாம். அதனால வந்து ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இன்றைக்கி வந்து இளந்தப்பழம் கிடைக்குமான்னு வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஈச்சம்பழம் தான். இது வந்து கொஞ்சம் செங்காவாக இருக்குது பாருங்க. நம்ம அங்கே பறித்தது வந்து காயாக இருந்துச்சு. இது கொஞ்சம் லைட்டாக அந்த சிவப்பு தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் பிச்சுட்டு போகும். கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக, ஆனால் நல்லாயிருக்கும். இது என்ன கன்று, இதில் கருப்பு கருப்பாக பழம் இருக்குது. ஆனால் அது என்ன அதுன்னு தெரில, கணிக்க முடியல. இது மாதிரி இருக்குங்க, சூரப்பழம் இருக்குங்களா, அதே மாதிரி இருக்குண்ணா. சூரப்பழம் மாதிரியே இருக்குது சைஸ் எல்லாம் பார்த்தா. ஆனால் இது வேறு ஏதாச்சும் வாயில் தின்னுபிட்டு ஏதாச்சும் காடாக இருக்குது வேறு. எதுவும் நுரதெல்லாம் கூட ஆள் பார்க்க ஆள் இல்லை. இங்கிட்டு போய் பார்ப்போம். ஆனால் குட்டி. ஆனால் இந்த முந்திரி பூ பாருங்க, சூப்பராக இருக்குங்க. வாசனை மணக்குது அப்படியே. அந்த காடு ஃபுல்லாகவே வந்து முந்திரி வாசனையாக மணக்குது அப்படியே. சூப்பராக இருக்குது. நம்ம வந்து முந்திரி சீசன் தானே, வேகமாக அப்படியே கொஞ்சமாக ஆரம்பிக்கும். அப்போ வரும் முந்திரி சீசனு வந்துச்சுனாக்கா, அந்த முந்திரி பிஞ்சு விடும் பார்த்தீங்களா, அப்போ நல்லா பழுத்து இருக்கும்போது வந்து நம்ம அப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். இங்கே நிற்கிறது பெஸ்ட்டு. போயிட்டு நம்ம அந்த இளந்தப்பழம் இருக்க ஊர் உள்ள எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். சரி, ஊர் உள்ள தான் இல்லைன்ட்டு நான் இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே இருக்குது. வாங்க போகலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, சொல்கிற தெரியுதா? கோயில் இருக்குது, ஒரு கொட்டாய் வேறு இருக்குது. ஐயனாரான அந்த கரெக்டாக நம்ம பாதையை நோக்கி நம்மளை நோக்கி தான் இருக்குது நிற்கிறாரு ஐயனார். தெரியுதா? பார்த்தீங்களா? தனியாக போகிறதுக்கும் பயமாக இருக்குது. யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாக்க ஒன்றும் தெரியாது, அப்படியே போய்ட்டு வரலாம்.
ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அங்கே போகலாம், கோயிலுக்கு போகலாம். அந்த நாய் எதுவும் கிடக்கான்னு பயமாக இருக்குது. அதுதான் கொட்டாய் வேறு ஒன்று இருக்குது. நாய் இது வளர்த்து வச்சுருந்தாங்கனாக்கா அது மாதிரி காட்டுக்குள்ளே தனியாக இருக்கனால நாய் அதுவும் ஒரு நாயாக இருக்காது, 2 3 நாய் வளர்த்து வச்சுருப்பாங்க. அது வேறு பிடிச்சி கடிச்சிக்கிட்டுனா இது வேறு ரொம்ப சிரமம். அதுக்கு தான் பார்க்குறேன். இல்லைன்னா போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். போயிட்டு வரலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. நாய்க்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இப்போ காட்டுக்குள்ளெல்லாம் பண்ணை வச்சுருந்தாங்கனாக்கா நாய் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதனால தான் பயமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். நாய்னாலே நமக்கு ரொம்ப பயங்க. எனக்கு ஏற்கனவே நிறையா வாட்டி கடி வாங்கியிருக்கேன். அதை இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாம்பு நவுந்து போயிருக்கு. தடம் தெரியுதா? தெரியுது பாருங்க. சரியான மொத்தமான பாம்பாக இருக்குங்க. இப்போ தான் போயிருக்கு. அதுக்கு நேராக சாமி நிற்கிறாரு ஐயனார். போகலாமா? விஷப்பரிச்சையாக இருக்குது. அநேகமாக இந்த பத்தக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வேறு யாரும் ஒரு ஆள் இருந்தால் கூட அப்படியே போயிட்டு வரலாம். நாய்க்காண்டி தான் பயமாக இருக்குது எனக்கு, அப்படி ஒன்றும் இல்லை. சரி வாங்க. ஏன் விஷப்பரிச்சை நம்மளுக்கு என்ன வெள்ளையாக இருக்கிறது? பாம்பு சட்டை மாதிரி இருக்குது. இவ்வளோ முட்டாவாக போட்டிருக்கோம். சரி வையுங்க. இந்த என்னடா அது? என்னது நம்ம வரைபடமாக போட்டிருக்கு? இன்னும் உட்காந்து விளாண்டுருப்பாங்களோ? ஆடு மாடு மேய்க்க வராங்களா அவங்க, விளாண்டுருப்பாங்க. அண்ணுங்க. சரி அந்த வெளில போயிட்டு நம்ம அங்கே போய் இழந்த போகலாம். அங்கே இருக்குன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்போம். வேஸ்ட்டாக போச்சு. இங்கே வந்து வேஸ்ட்டானா நம்ம வராத இடம் வந்து பார்த்தாச்சு. ஒரு வழியாக இழந்த மரத்தை பார்த்தாச்சு. ஆனால் உயரத்தில் இருக்குது. பழம்லாம் மேலே ஹைட்டில் இருக்குங்க. எல்லாம் கொட்டுது, கீழே கொட்டி கிடக்குறோம். எவ்வளோ பழம் கிடக்குறோம். நிறையா கொட்டி கிடக்கு. ஆனால் அந்த இடத்துலலாம் அசிங்கமாக இருக்குது. எடுத்து திங்க முடியாது. சும்மா பார்த்தா மேலேருந்து பறிச்சா தான் சாப்பிட்லாம். அதை கீழே தான் ரொம்ப கண்டாயாக இருக்குது. ஒரு மரம் தாங்க இருந்துருக்குங்க டாக்டர்கிட்ட. ஒரே மரம் தான். எல்லாம் கொட்டி கிடக்கு, உள்ளே கிடக்கு. அது சரி வரும், உள்ளே கிடக்கு. உள்ளே போகிறது பாதில் வேறு. உள்ளே அப்படி போகிறது. இது அப்படியே சாப்பிட முடியாது, கழுவிட்டு தான் சாப்பிடலாம். எல்லாம் கீழே அடந்து பொறுக்குனது. இந்த இடமே வந்து அசிங்கமாக இருக்குது. இது உள்ளேருந்து எடுத்தேன். இந்த பத்தை இருக்குங்களா, அது உள்ளே அடந்துச்சு. அது போய் கழுவிட்டு நம்ம சாப்பிடுவோம், எப்படின்னு பார்ப்போம். என்ன நண்பா, வீடியோவை பார்த்துருப்பீங்க. இழந்த பழம் பறிக்க போய் பார்த்தீங்கன்னாக்கா காடே ஒரு ரவுண்டு வந்தாச்சு. இழந்த மரத்தை பார்த்தா பாடு இல்லை. அங்கே ஊருக்குள்ளே தான் இல்லை இழந்த மரம் அப்படின்ட்டு நம்ம காட்டுக்குள்ளே போனால் காட்டுக்குள்ளே சுத்தமாக இழந்த மரத்தையே பார்க்க முடியல. அப்புறம் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த முந்திரி மரம், ஈச்சங்கன்று இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா கடைசியாக என்னாச்சுன்னா வீடு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தெரு கார்னரில் தான் இருந்துச்சு ஒரே ஒரு மரம். அதை தான் நீங்கள் கடைசியாக பார்த்துருப்பீங்க. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஹைட்டில் இருந்துச்சு பழம்லாம். அதை சுற்றிலும் பார்த்திங்கனாக்கா முள் படர்ந்த பத்தையாக இருந்துச்சு. அதனால் அந்த மரத்தடிக்கு கூட போக முடியல. உளுக்கிருந்தோம்னாக்கா கூட கொட்டியிருந்துருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அடஸ்டாக இருந்துச்சா. அதனால் வந்து உள்ளே நீங்கள் தான் பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே கடந்த பழத்தை தான் எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம. அதை கழுவி வந்து சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரே புளிப்பாக இருந்துச்சு. சில மரத்தில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக. இது வந்து ஒரே புளிப்பாக இருந்துச்சு. சரி நம்ம வீடியோக்காண்டி ஒரு பழத்தினாச்சும் காமிக்க போயிருமோன்ட்டு ரொம்ப இதாக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரே மரம் கண்ணில் பட்டுச்சு. அதை எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டது. இது வந்து 2வது நாளுங்க. அன்றைக்கே நான் வீடியோ போட முடியல. சரின்னு பாருங்கள், அதோட முடியெல்லாம் இருந்துருங்க. இப்போ முடி கட் பண்ணிட்டு வந்து இப்போ தான் வீடியோ எடுத்து போட்டேன். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி காடு, இந்த மாதிரி அமைதியாக காடு, இந்த குருவி சத்தம் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இழந்த பழம் பறிக்க முடியாட்டினாலும் காட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அமைதியான இடம், அப்படியே இந்த குருவிகள் சத்தம் போடுறது, இந்த வயல்வெளி இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள காடுகள்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து பேசுகிறதும் வீடியோ பண்ணுறதும் எனக்கு மற்றவங்க மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண தெரியாது. வீடியோ வந்து எடிட்டிங் ஏதோ என்னால் முடிஞ்சதை எடிட்டிங் பண்ணி போடுவேன். பேச கூட தெரியல எனக்கு. சரிங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சதை வீடியோ பண்ணி போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவு நான் வந்து நிறையா வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ ஆல்.